எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை எல்லோரும் பார்த்தீங்க, ரொம்ப நன்றி. என் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், அத்தனை பேருக்கு நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜெயக்குமார் பற்றி பார்க்க போகிறோம். அந்த பெண்கள் மேலே பைத்தியமாக இருக்கிற ஜெயக்குமார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய லீலைகள், அவருடைய இது பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோனா போட்ட வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இது கூட மனம் இறங்கி செய்து மனசு இல்லாமல் கல்லான இது தான் இந்த ஜெயக்குமாருக்கு. ஆனால் மனம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் சொல்ல ஒவ்வொரு வார்த்தைங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு 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 கஷ்டப்படுறாங்கள இப்படிலாம் இருக்காங்க பாவம், ஒரு கிடையாது. ஒரு அவங்க சரி செய்வோம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம், இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்கல்ல, இவ்வளோ திட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு மனம் இல்லை. ஆனால் மனம் இல்லாத ஆள்கிட்ட போய் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஜெயக்குமார் பெண்தோலை எல்லாத்தையும் உட்காந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்துக்கும், இந்த பார்த்து கொள்கிற ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு ஷார்ட் வீடியோ இருந்தாலும் சரி, ஃபுல் வீடியோ இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பப்ளிக்கில் வருது. ஆனால் இன்றைக்கி இந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அசிங்கமாக அவமானப்படுத்தி கூட கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாமல் அப்படியே ஒரு கல்லான இதயமாக தான் இருக்கிறான் இந்த ஜெயக்குமார். இந்த கல்லான இதயம் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு கல், என்ன சொல்லுவாங்க, மனசு கல்லான கேட்பாங்க. மனசு ரொம்ப கல்லான மனசு தான். கொஞ்சம் கூட ஒரு கனிகரமோ இறக்கமோ எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இறக்கம் இல்லாத ஒரு மனிதர்கிட்ட போய் ஒரு இடத்துக்கு கேட்க முடியாது. ஆனால் ஒரு என்ன சொல்றதுன்னா,
அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கார் ஜெயக்குமார். இவருன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஏன் போடல கேட்கல, எனக்கு உடம்பு சரியாமல் போச்சு. நடுவில் உடம்பு சரியில்லாதனால பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் ஆயிடுச்சு போட்ட ஒரு வீடியோ. ஆனால் இந்த ஒரு உடம்பு சரியில்லை கூட ஒரு பார்க்கறதுக்கு உங்களுக்கு யாரும் இல்லை, அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறோம். உங்களுக்கு ஆடியோ சொல்ல பார்த்தீங்களா, இந்த மாதிரி கால் அடிப்படுது. அந்த கால் அடிப்பட கூட ஒரு என்ன சொல்லுது, அந்த கால் அடிபட்டுச்சு ஒரு ஃபோட்டோலாம் நம்ம ஸ்கேலில் போட்டுக்கிட்டு காமிச்சோம். அப்போட அந்த இது மனசு வரல. ஒரு திமிரான ஒரு மனுஷனை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜெயக்குமார். இந்த திமிருங்கள் எப்படி வந்ததுன்னா பணம். இன்றைக்கி அவர்கிட்ட பணம் இருந்தாலும் அவர்கிட்ட பணம் வசதினால திமிரு. ஆனால் அந்த பணம் திமிருனால அவர் ரொம்ப ஆடக்கூடாத சமயத்தில் ரொம்ப இதுவாகக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ போட்டு ஒவ்வொரு வீடியோ ஷார்ட் வீடியோ சரி ஃபுல் வீடியோ தான் சரி நான் கண்டிப்பாக போடுறேன். எல்லாமே போட்டு கூட ஒரு மனம் இல்லாமல் மனசில் ஈரம் இல்லாமல் கல்லான இதயமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த இருதயம் எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா காலை பிடிச்சி ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ண முன்னாடி எங்கள் அம்மா கல்யாணம் ஆகுமா காலை பிடிச்சி நீ தான் தெய்வம் அப்படி சொல்லி ஏமாற்றி மோசம் பண்ணிவிட்டு போயிட்டான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ வேதனைப்படுறோம், இவ்வளோ அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம். எங்களுக்கு கேரத்து பார்க்கறது அந்த மனசு இல்லை. ஆனால் இந்த மனசும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு மனசு ரொம்ப 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 கஷ்டமான ஒரு மனசு. உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோவில் எல்லாமே ஃபோட்டோவாக போடும், உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க. இப்போயோ சில வீடியோவில் உங்களுக்கு சில ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு போடும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபோட்டோலாம் போடும் பாருங்கள். அது முக்கியமான ஒரு சில என்னென்னா நம்ம இந்த வீடியோ போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோ ஃபுல் வீடியோ இல்லை ஃபோட்டோஸு வெறும் ஃபோட்டோ மட்டும் தனியாக போடாமல் இருந்தால் போட்டால் கூட அதை கண்டுக்காமல் இருக்கான். இன்றைக்கி இந்த நிலைமையில் நானும் என் நிலைமை அவன் இருந்தானா இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, என்னப்பா எனக்கு பண்ணாமல் கூட கண்டிப்பாக சொல்லுவான். தனக்கு வந்தால் தான் அந்த வயிற்று வலியை சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. யாரோ அவஸ்தப்படுறாங்க, யாரோ என்ன பண்ணுறாங்க, யாரோ எப்படி இருக்காங்க, என்ன வந்துருக்காங்க, யாரோ போட்டோம் நமக்கு என்ன வந்தது, யாரோ அவஸ்தப்பட்டோம், நம்ம நல்லா இருக்குமா, நம்ம சாப்பிட்டோமா, நம்ம குடும்பம் கோத்ததா, நம்ம சுகபாகமாக இருக்குமா, அந்த மாதிரி தான் இருக்காங்க. தவிர மனசில் ஈரமில்லாத மனுஷன். ஒரு கல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஈரம் இருக்கும். ஒரு கல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லை தவிர அது கூட ஈரம் இருக்குது. ஆனால் அந்த ஈரத்து இல்லாமல் ஆள் ஜெயக்குமார் தான். இன்றைக்கி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இந்த வாழ்க்கை கெத்து இல்லாமல் ஒரு என்ன சொல்லுன்னா அவன் உயர்ந்தோ நாங்கள் தாழ்ந்துக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் அவன் உயர்ந்தோம்னா நாங்கள் தாழ்ந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு காலத்தில் நாங்கள் உயர்ந்திருந்தோம், அவன் தாண்டிருந்தான். எங்கள் அம்மாட்ட வந்து கெஞ்சிருந்தான், ஏம்மா நீ தான் தெய்வம், நீ தான் அப்படி இப்படி சொல்லி ஏமாத்துறான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், எல்லாமே வச்சு ஏமாத்துறான். இப்போ இதுதான் வந்து ஏன் சொன்னால் இந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு நான் அது தரேன் இது தரேன் இது செய்யலாம் சரி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு ஒரு பொய்யான ஒரு ஆளாக இருந்துட்டு இருக்கிறான். இந்த பொய்யான ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுன்னா பொய் சொல்லி ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றி இந்த கடவுளை ஏமாற்றிட்டு மனுஷன் மட்டும் ஏமாத்தல, கடவுளை ஏமாத்துறாரு. மனுஷன் ஏமாத்துற பக்கம், கடவுள் ஏமாத்துற ஒரு பக்கம், எல்லாமே ஒரே இதுதான். இந்த கடவுளை ஏமாத்துறாரு, மனுஷன் ஏமாத்துறாரு. ஆனால் இந்த கடவுளை ஏமாத்துற ஒரு போதும் நினைக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1000 பேர் 500 பேர் 1000 பேர் 1500 பேர் 2000 பேர் வச்சு ஒரு குடும்பத்துக்கு நான் வந்து அரிசி தரம் பருப்பு சொல்லி ஏமாற்றி இருக்கிறான். ஆனால்
என்ன சொல்றேன்னா, அவங்களும் இந்த அவங்க நத்த வச்சது நான் நடத்து கொண்டிருக்கிற ஆளும் சரி, எங்களையும் சரி, அங்கே இருக்க ஒரு முடியாத ஆளுங்க, ஒரு கால் நடக்க முடியாத அவங்க இவங்க வச்சு நடத்திடுவாங்க. ஆனால் எல்லாமே நான் வச்சு நடத்தும் போது கடைசியில் அவங்களுக்கு தான் ஏமாத்தாங்க, எங்களை ஏமாற்ற போனால் பார்த்தா இப்போ கடைசியில் பார்த்தா அவங்கள வச்சு ஏமாட்டான். நான் அவங்க அது தரேன் தான் சொல்லி ஏமாற்றிட்டு ரொம்ப நயவஞ்சமான ஆள் ஜெயக்குமார். இப்படி அப்படி தான் கிடையாது, ரொம்ப கிருமமான ஆள். இந்த கிருமல் எப்படி வந்து ஏதுன்னா ஒரு சொல்ல முடியல. எப்படி கிருமல் பக்கா கிருமல் ஜெயக்குமார். இந்த மாதிரி ஜெயக்குமார் இருக்க ஒரு நாட்டில் அப்படி இருந்தால் கூட அன்னைக்கு ஆயிடுச்சிடணும். அந்த மாதிரி தான். ஏன்னா இறக்கம் ஒரு ஒரு மனசில் இறக்கம் இல்லாத ஆள்லாம் இப்படிப்பட்ட ஆள் இப்போ நாட்டில் அப்படிப்பட்ட ஆள் தான் அன்றைக்கே செத்து போயிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஜெயக்குமார் யார் நைட் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூட முதல்ல. சரி, நம்ம வந்து வீடியோ போட்டு பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ எல்லாமே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் என் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோவை. அதே மாதிரி யாராவது எனக்கு உதவி செய்யாமல் இருந்தால் செய்யுங்க. நான் உங்கள் நம்பர் கூட ஸ்க்ரீனில் தரேன். என்னோடய ஃபோன் நம்பரு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போகிறேன் பாருங்கள். அப்படி இல்லைனா கூட என்னோட அந்த மேலே என்னோடய இமெயிலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஜே பாஸ்வேர்டில் அப்படின்னா கொடுக்குறீங்க என் நம்பருக்கும் அதை கூட பார்த்து ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏதாவது ஒரு உதவி செய்கிற மாதிரி செய்யுங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு ஸ்கூட்டி இருந்தால் கூட நல்லாகும். நான் எங்கள் அம்மா நான் காப்பாற்றுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கல. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போடும், உடலில் என்றால் மருந்து போடும் உள்ளம். நன்றி, வணக்கம்.